சாத்தானுக்கு பிடிக்காத காரியம் எல்லாம் என்னங்க? பைபிள் படிக்கிறது பிடிக்காது. அப்புறமா ஜெபம் பண்றது சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறமா வேற என்ன பிடிக்காது? தேவனுடைய மகத்துவத்தை நம்ம சொல்றது அவனுக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போது தடை வருமா வராதா? வரதான் செய்யும். ஒரு குழந்தையோ ஒரு பிள்ளைங்களோ ஜபத்துக்கு போறாங்கன்னா இவங்களை எப்படா தடுக்கிறது அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. பல விதத்துல தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த தடைகள்லாம் இருக்குன்றது தெரியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்க்கப்படும் போது, தன் சீசர்கள் மலையில இருந்து ஆண்டவர் மலை பிரசங்கம் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த மலை பிரசங்கம் முடிந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது இயேசுவானவர் அவர்களுக்கு இவ்விதமாக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 6வது அத்தியாயத்துல பரமண்டல இருக்கிற ஜபத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. அங்கே இருங்க, அங்கே இருங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதுன்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நம்ம பரமண்டல ஜபத்தை பல தடவை சொல்லிட்டோம். இதற்காக அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய நாமம் பூமியில பரிசுத்த குறைச்சலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை செய்யறதெல்லாம் யாருங்க? நம்ம தான் பண்றோம். தேவனுடைய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதப்போ சொல்லி ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று பெயரை சொல்லிக்கிட்டு அவங்க பொய் பேசினா அவருடைய நாமம் பரிசுத்த குறைச்சலாக்கப்படுகிறது. விபச்சார, வேசித்தனம், குடி எல்லா பிராது பண்றது எல்லா காரியங்களையும் செய்யப்படும் போது ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. தேவனுடைய கற்பனையின்படி நடக்காதப்போ அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தை நம்ம சொல்லுகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி தவறான பாதையிலே போனா அவருடைய நாமம் கலங்கப்படுகிறது. அந்த வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாமம் பரிசுத்த படுவதாக. ஜேக்கனுடைய 36வது அத்தியாயத்தில் நாம் பார்க்கப்படும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். நீங்கள் வந்து சேர்ந்து புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கினேன், என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் நான் இப்படி செய்தேன் என்று சொல்கிறார். ஏன் நமக்கெல்லாம் சோதனைகள் வருகிறதுனா, தேவனுடைய நாமத்தை நம்மளே என்ன பண்றோம்? அவமானப்படுத்துகிறோம். என் நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா, உங்களை ஏன் பரிசுத்தப்படுத்தணும்? பூமியில வந்து தேவனுடைய தொடர்பு என்னாச்சு? கட்டாயி போச்சு. தேவனுடைய தொடர்பு நின்று போச்சு. யாரால? ஆதாம் செய்த பாவத்தினால பூமி என்னாச்சு அப்படின்னா தேவனுடைய தொடர்பிலே அது என்னாச்சு அப்படின்னா விடுபட்டு போச்சு. உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில அவருடைய ராஜ்யம் என்னாச்சு? பூமியில தொடர்பு இல்லாமல் போகிவிட்டது. யாரால? ஆதாம் செய்த பாவத்தினால. சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக மாறிட்டான். இன்னைக்கு அவன் இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறான். நீங்க இல்ல, நம்ம இல்ல, சாத்தான் தான் அந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வரணும் அப்படின்னா அது முதலாவதாக உங்களுக்குள்ள சாதிக்கப்படணும், உங்களுக்குள்ள அது உருவாகணும். அப்பதான் பூமிக்கும் வானத்திற்கும் தொடர்பு உண்டாகிறது. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சீக்கிரட்டை? இந்த விவரம் உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி புரியுது? பூமிக்கும் வானத்திற்கும் தொடர்பு நின்று போய்விட்டது. யாரால நின்று போய்விட்டது? யாரால நின்று போய்விட்டது? ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக நின்று போய்விட்டது. நல்லா தெரியுதுங்களா? பரமண்டல இருக்கிற ஜெபத்தை பத்தி உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லப்படும் போது அவருடைய நாமம் பரிசுத்தம் மாக்கப்படுவதாக என்று சொன்னா அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா என்னுடைய ஜனம் எல்லாம், இஸ்ரேல் ஜனம் எல்லாம் பாவங்களை செய்தது நிமித்தமாக அவருக்கு அவப்பெயர் உண்டாயிடுச்சு. ஜனங்கள் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு அசம்பாவிதமான காரியங்கள், கெட்ட வார்த்தைகள், பொய்கள், பித்தலாட்டங்கள், மோசடிகள், வஞ்சகங்கள், சில காரியங்களை செய்யப்படுவது உங்களுடைய
உங்களுடைய செயல்பாடுகள் தவறாக இருந்தால் ஆண்டவருக்கு அவப்பெயர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எசேக்கியேல் 38 நாம் பார்க்கப்படும் போது புறஜாதிகளுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுகளை நிமித்தமாக அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. அவர்கள் செய்த விக்கிராராதனையை செய்தார்கள். அவர்கள் செய்கிற அந்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க விபச்சாரங்கள். அங்க இருக்கிற பெண்களை என்ன பண்ணாங்க? திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றார்கள். கலப்பான ஒரு காரியத்தை செய்தார்கள். ஆண்டவருடைய நாமம் என்னாச்சு அப்படின்னா களங்கப்பட்டு விட்டது, பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு விட்டது. அவர்களோட சென்று என்ன பண்ணாங்க? அதை வணங்க செய்தார்கள். புறஜாதியினுடைய விக்கிரங்களை என்ன செய்தார்கள்? வணங்க தொடங்கினார்கள். அங்கே சேவிக்க தொடங்கினார்கள். அன்னைக்கு ஒரு திட்டம் அப்படியே விடல. எப்படியாவது ஒரு பிள்ளை தவறு பண்ணா 4 வெளுத்துருவாங்க. அடி டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிருவாங்க. தம்பி, உங்க அப்பா அம்மா அடிச்சிருக்காங்களா? நீ அடி வாங்காத பிள்ளைகளை யாராவது இருக்கீங்களா? அங்க நீ அடி வாங்கியிருக்கியா? நீ அடி வாங்கியிருக்கியா? நீ அடி வாங்கியிருக்கியா? நீ ஏன் உன் பிள்ளைகள் அடிக்கிறாங்க? என்ன காரணம்? ஒழுங்கா அங்க உட்கார்ந்துருக்கு, ஒழுங்கா படிக்குது, ஒழுங்கா வேலைக்கு போகுது, எல்லா வேலையும் செய்யுது. காரணம் என்னன்னா தாய் தாப்பா கண்டிக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஒழுங்கற்ற சூழ்நிலையிலே பிதாக்கள் கண்டிப்பார்கள். இல்லைன்னா அந்த புள்ள கெட்டு போவோம் அப்படின்றதுக்காக. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா அவர்களை சரியாக்கும்படியாக, அவர்களை தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார், கண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார், சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்நாசமா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவைகளை என்ன பண்ணணும்? அவர்களை காக்க வேண்டும், அவர்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். நான் உங்களை புறஜாதிகளிடத்தில் இருந்து அழைத்து உங்களை சகல தேசத்தில் இருந்து, அப்போ உலகம் முழுவதும் சிதறி போய் கிடக்கிறாங்க, ஓடி போயிட்டாங்க. எருசலேம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போது உலகம் முழுவதும் சிதறி ஓடி போயிட்டாங்க. அந்த சுய தேசத்திற்கு ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அந்த பலஸ்தீனாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இஸ்ரவேல் தேசம் என்கிற பலஸ்தீனா வந்தடைந்திருக்கிறார்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். புரியுதுங்களா? ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியை ஊற்றப்படும் போது நீ சுத்தமாவ. அப்ப தண்ணீர் எதுக்கு? குளிக்கிறதுக்கு, சோப் போடுறதுக்கு, துணிமணி எல்லாம் சுத்தம் பண்ணுகிறோம். அது மாதிரி காய்கறி எல்லாம் கழுவிட்டு நல்லா வெட்டி போடுறோம், நல்லா சமைச்சு சாப்பிடுறோம். அப்ப சுத்தப்படுத்துவதற்காக தண்ணீர் தேவைன்றது மாதிரி நம்மளை ஆவிக்குரிய விஷயத்துல நம் உள்ளத்தை சுத்தம் பண்ணும்படியாக, நம் பாவத்தை சுத்தம் பண்ணும்படியாக தேவன் சுத்த ஜலத்தினாலே நம்மளை கழுகுகிறார் என்று நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்தப்படும் போது என்னங்க வந்தது? ரத்தமோ தண்ணீரும் வந்தது. ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறது. பரிசுத்த ஆவி நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆனபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தன்னுடைய ஆவியினாலே உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அது கீழே வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை, நவமான இருதயம், நவம் என்றால் என்ன அர்த்தம்? புதிய. ஏன் புதிய இருதயத்தை கொடுக்கணும்? என்ன காரணம்? ஏன்னா கல்லஞ்சமா இருந்ததுன்னா கீழ்படிய மாட்டாங்க. கல்லஞ்சமா இருந்ததுன்னா ஒருத்தோட ஒப்புரவு ஆக மாட்டாங்க. கல்லஞ்சக்காரங்களை அன்பு செலுத்த மாட்டாங்க. கல்லஞ்சமா இருக்கிற யாரோட பேச மாட்டாங்க. புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அந்த புதிய இருதயத்தை எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னா அதுக்குதான் காரணம். அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்கிறது. எதற்காக அந்த புதிய இருதயம் கொடுக்கிறது அப்படின்னா அவன் எல்லாத்தையும் கேட்கணும், எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். அவனுடைய இருதயத்திலே கர்த்தர் தன்னுடைய வசனத்தை வைக்கிறார் என்பதாக நாம் பார்க்க. வாசிங்க கீழே. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளுடைய செய்யவும் நான் பண்ணுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை உங்களை சுத்தம் பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தையினாலே மனிதன் சுத்தமாகிறான். தேவனுடைய ஆவினாலே சுத்தமாகிறான். இயேசுவின் ரத்தத்தாலே சுத்தமாகிறான். அவருடைய நாமத்தினாலே சுத்தமாகிறான். அவனுடைய கல்லான இதயத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு புதிய இதயத்தை கொடுக்கிறார். காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும். அப்ப அவருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுவதாக என்று சொன்னாலே பரிசுத்தமாக்கப்படுவதாக என்று சொன்னா அதைதான் செய்கிறார். நம்மளை பரிசுத்த பாதையில் நடத்தி, நம்மளை ஒழுங்கான பாதையிலே நடத்தி நித்தியத்திற்கு நம்மளை அழைத்து செல்லும்படியாக பரலோகமும்
பூமியும் ஒன்றாக இணையும்படியாக, நம்மளை இணைக்கும்படியாக கர்த்தர் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பார்த்தீங்களா? சும்மா ஒண்ணும் இணைக்க முடியாது, சும்மா ஒண்ணும் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தமான கர்த்தர் என்ன அப்படின்னாக்க, அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆவியானவர் உள்ள வராரு, இயேசுவானவர் உள்ள வருகிறார் என்றால் தேவனுடைய ராஜ்யம் உள்ள வருகிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தேவன் புதிய இதயத்தை கொடுக்கிறார், ஆவியை கொடுக்கிறார். அப்பதான் அவன் நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார், அவனை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஜாதி உருவாகிறது. அந்த பரிசுத்த ஜாதிக்குள்ளே அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்போ ஒரு மனிதனுக்குள்ள, அதைத்தான் நம்ம ஜெபத்துல சொல்கிறோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி வரும்? நம்ம உள்ளத்துல பரிசுத்தாவி வந்தாதான் நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரும். இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம், ஆண்டவருடைய ராஜ்யம் பரலோக நமக்குள்ளே இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம், மேன்மையான ஒரு திட்டம். இந்த ஜெபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை பார்த்தீங்களா? என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? இதோ நீங்கள் பிசாசுகளை துரத்துகிறீர்களோ, இதோ அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறீர்களே, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசப்பா எங்க இருக்கிறாரோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த சபையில ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசுவானவர் இருக்கிறார்னா இது தேவனுடைய ராஜ்யம். அப்ப பரலோகத்திலே செய்யப்படுகிற அந்த பரலோகத்திலே இருக்கின்ற அந்த தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே வருகிறது, இணைகிறது. இப்பொழுது நாம் பரலோகத்திலே என்ன செய்கிறோம்? இருக்கிற ராஜ்யத்திலே நாம் நிரம்பி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யம் வந்தாச்சு, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு. பூமிக்கு யாருக்குமே தெரியல. வருவதாக என்று சொன்னாரு, நீரோ உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அப்பவே வந்தாச்சு. நிறைய பேர் என்னன்னா இனிமேதான் வரப்போகுது ஆண்டவருடைய ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாகத்தான் சொல்லுகிறார். ஆனா உணர்வில்லை, புரியல. ஜனங்களுக்கு இன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் கிடையாது. இந்த வேத வசனத்தின் மகத்துவத்தை பார்க்கப்படும்போது நீங்க பரிசுத்தமாய் இருந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்னா பரிசுத்தத்திற்கு வேண்டிய பாதைகளை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த பாதை என்ன அப்படின்னா, அந்த பாதை தான் தேவனுடைய கற்பனை, நீதி, நியாயங்கள் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுக்கு கற்பனை பிடிக்காது, கட்டளை பிடிக்காது, தேவனுடைய நீதியை பிடிக்காது. அந்த நீதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்துல ஒரு அரசாங்கம் இருக்குன்னா சட்டம் இருக்குதா இல்லையா? சட்டம் இல்லாம ஒரு அரசாங்கம் இருக்குதுங்களாங்க? எங்கேயா பார்த்திருக்கீங்களா? அரசாங்கத்துக்கு சட்டம் வேணுமா வேண்டாமா? நீதிமன்றம் வேணுமா வேண்டாமா? அப்போ எல்லாமே இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படியாக நாம் நடக்க வேண்டும், அந்த விதியின்படியாக நாம் நடக்க வேண்டும். அந்த சட்டத்துக்கே எதிர்த்து நிற்க முடியுமா? அது வேண்டான்னு சொல்ல முடியுமா? அது வேண்டான்னு சொல்லுகிறவன் எதிர்த்து நிற்கிறவன் யாரா இருப்பான்? சாத்தானும் சாத்தானுடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நமக்கு தரிப்பிக்கிறார். அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்ட தேவனுடைய ஆண்டவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரம் நமக்குள்ளே வருகிறது. ஆண்டவருடைய நாமத்தை தரித்த தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. நீங்க சோம்பேறியா இருந்துடக்கூடாது. பரமண்டி இருக்கிற ஜபத்துல அந்த வசனத்தை பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது, பூமியிலே செய்யப்படுவதாக. அப்ப தேவனுடைய கிரியைகளை பூமியில நாம் செய்யத்தக்க ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக, தேவனுடைய திருச்சபையாக, உண்மையுள்ள தேவ ஜனமாக மாறணும். அதற்காக வழியைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம வரணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கூடிய கூட்டங்கள் எல்லாம் பார்த்தா, இதோ நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ நிறைய கார் வாங்குவ, பங்களா வாங்குவ, நீ வெளிநாட்டுல செட்டில் ஆவ, இப்படித்தான் நிறைய பேர் என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறான். அடா பைத்தியக்காரா, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அந்த பூமியில இருக்கக்கூடிய சம்பத்தெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருமே. ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவனுடைய நீதியை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கூட்டமும் என்ன அப்படின்னா, சாத்தானுடைய உபதேசமே, இதோ ஆசீர்வதிக்கப்படுவாய், இதோ நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இதை சொல்லி சொல்லி ஜனங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பரலோகத்துக்கு போவ, ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. இந்த ஜனங்களுடைய கூட்டங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இந்த பாருங்க,
இந்த பூமி மீட்டெடுக்கப்பட வேண்டியது அவசியம். நம்மளை மீட்டெடுக்கப்பட வேண்டிய அவசியம். நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருவது அவசியம். வாரத்திலே ஆண்டவர் இருக்கிறார். உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படும். அங்கே என்ன நடக்கு? ஆண்டவருடைய துதி ஆராதனை நடக்கு. அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். தேவனுடைய மகத்துவம் விளக்குகிறது. தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் இருக்கிறது. அதெல்லாம் அங்கே இருக்கணும். தேவனுடைய திருச்சபையில் இருக்கணும். அதுதான் நினைக்கிறாரு. இன்னைக்கு எந்த திருச்சபை அந்த நிலையில இருக்கு? நம்ம அந்த ஆவிக்குரிய நிலையில போகும்போதுதான் அந்த மகிமை அங்க வெளிப்படும், அந்த மகத்துவம் வெளிப்படும், அந்த பிரசன்னம் வெளிப்படும். நான் ஆண்டவருடைய ஆவியார் இங்கே இருக்கிறார். தேவன் திரளான தேவ தூதர்களோட இங்க நம்ம மத்தியிலே இருப்பார். நம்ம பேசுகிற காரியங்களை தேவ தூதர்கள் கேட்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம் என்ன பேசுகிறோன்னு உற்று பார்க்கிறதுக்கு ஆவலா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மறைபொருட்கள் கிடையாது, இந்த வெளிப்பாடு கிடையாது. அவங்களுக்கு அதை கொடுக்கல, ஆண்டவர் நமக்கு தான் கொடுக்கிறார். இப்படியாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளுங்க, உணவு உடை எல்லாமே தேவன் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? அன்றன்னுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு அன்றன்னுள்ள ஆகாரம் அர்த்தம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். பழசு புளிச்சு போனது, நாரி போனது இல்ல. அன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமா இருக்கிறாரு. எப்பாயா முள்ள பசியா பட்னியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. ஒரே ஒரு கையில ஒரு குச்சை, ஒரு கம்பை வச்சுக்கிட்டு மோசே நடந்து போறாரு. தேவனுடைய வார்த்தையிலே நாம் விரும்பும் போது என்ன பண்றாருன்னா, அன்றனுள்ள ஆகாரத்தை மன்னாவை கொடுத்தாரா இல்லையா? வெள்ளிக்கிழமை ஆச்சு, ஆயத்த நாள் வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? 2 மடங்கு ஆகாரத்தை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைக்கு போஷிக்கணும். அதனால அந்த ஜபத்துல அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்னதுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா மன்னாவை கொடுக்கிற ஆண்டவர், நம் பசியை போக்குற ஆண்டவர். அதுல ஒரு தகப்பன் தாய் என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கின்ற சிந்தனை அவருக்கும் உண்டு. அவர் வெறுமையாக அனுப்புற தேவன் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எங்களுக்கு தெரியுது. வஸ்திரம் எல்லாம் வேணும். அவங்க 40 வருஷம் நடந்து போனாங்க. சட்டை கிழிஞ்சதுங்களாங்க, பழசாச்சுங்களா? போட்டிருக்கிற செருப்பு ஏதாவது பிஞ்சு போச்சா? 40 வருஷம் போட்ட செருப்பு அப்படியே இருக்கு, சட்டை அப்படியே இருக்கு. பழசாச்சுங்களா? ஆகவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட துணியை நம்ம கொடுத்தா நம்ம துணியை மாத்தவே வேண்டாம, செப்பலை மாத்த வேண்டாம, கடைக்கே போக வேண்டாம, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு. 40 வருஷம் நடந்து ஒரு செருப்பு பழசாவல, சட்டை பழசாவல. எப்பேற்பட்ட ஒரு தேவன் நம்மளுடைய அவருடைய கைக்குள்ள அவங்க ஜனங்கள் இருந்தார்கள். ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாம் போஷிக்கப்படும், எல்லாம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. தேவன் எப்படியெல்லாம் நடத்தினாரு அதன்படியாக அந்த ஜபத்துல சொல்லுகிற இன்னொரு வார்த்தை அதுல வாசிங்க. ஆண்டவர் அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை, எங்களுடைய பிள்ளைகளை நீர் மன்னிக்க வேண்டும். அப்ப எதுக்கு அதை சொல்லுகிறாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம பண்ண அக்கிரமத்தை எல்லாத்தையும் அவர் மன்னிச்சாரா இல்லையா? அதனால நீங்க மன்னிங்கப்பா அப்படின்றார். நீங்க மன்னிக்கல அப்படின்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்க மாட்டாரு, உங்களை கைவிட்டுறாரு. யாரை மன்னிக்க நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அப்ப நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அவரும் நம்மளுடைய இடத்துல என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய இடத்துல ஈவ இரக்கத்தை காண்பிப்பார், இரக்கத்தை காண்பிப்பார், நம்ம மேல அன்பு பாராட்டுவாரு. சோதனைக்கு உட்படாதபடி தீமை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சோதனை இருக்கு. வீட்டுக்குள்ள சோதனை, தெருவுல சோதனை, போக வர இடங்களில சோதனை, வேலை பார்க்கிற இடத்துல சோதனை, எல்லா இடத்துலயும் சோதனை இருக்கு. ஏன்னா சோதனைக்காரன் பிசாசு அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு அப்படின்னா, எவனுக்காவது கொஞ்சம் தொல்லையை கொடுக்குமே, ஏதாவது ஒரு விபத்தை பண்ணலாமா, ஏதாவது ஒரு சண்டை எடுத்து வைக்கலாமா, ஏதாவது ஒரு அவப்பெரு, இவன் ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சுத்தி வரான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சோதனைக்கு உட்படாதபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். அப்ப தீயவன் நினைக்கிறான், தீமையை கொண்டு வருகிறான். நீங்கள் தப்பிக்க வேண்டும், நீங்கள் காக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுக்குரிய ஜெபத்தை நாம் பண்றோம், நமக்கு தேவையான ஜெபத்தை பண்றோம். 2 விதமான ஜெபம் ஒரே இதுக்குள்ளே இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவருக்கான ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டிய ஜெபத்துல தேவனுக்குரிய ஒரு விண்ணப்பங்கள் இருக்கிறது. நமக்கு தேவையான விண்ணப்பங்களை நாம் பார்க்கிறோம். ராஜ்யமும் வல்லமையும்
மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய விளை. அவர் ஒருவர் மெய்யான தேவன். அவர்தான் சர்வ வல்ல தேவன். அவரை தவிர ஒரு ஆண்டவரே கிடையாதா? அவர்தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவன், சர்வ வல்ல தெய்வம். அவர்தான் யெகோவா ஈரே, யெகோவா நிசி, எலலோகி, எல்சடா, யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா என்று சொல்லுகிற அற்புதமான அந்த தெய்வம். அந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் உங்க மத்தியிலே உங்களை திக்கின்றவளாய் விட நான் உங்க மத்தியிலே இருப்பேன். 2-3 பேர் எங்க இருக்கிறீங்களோ உங்க மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஆனவடினாலே அந்த அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமையும் அவருடைய பெரிய ஒரு மகத்துவம் அந்த ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணும்படியாக ஜனங்கள் மத்தியிலே நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ராஜ்யமும் வல்லமையும் உடையவன்னு சொல்லும் போது அங்க என்ன அப்படின்னா, என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லுகிறார், என் மகிமை வெளிப்படும் என்று சொல்லுகிறார், என் மகத்துவம் பிரசன்னமாகும். அப்பா நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு தாட்ஸை சுருக்கமா வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? ஒரு அழகான ஜெபத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அழகான ஜெபத்துக்குள்ளாக அந்த நாட்களிலே அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட வேலைகளிலே ஜெபத்தினுடைய இடத்திற்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, உங்க வாழ்க்கையில எதிர்ப்பே கிடையாது, உங்க வாழ்க்கையில தடையே இருக்காது. அதற்காகத்தான் இந்த ஜெபத்தை இன்னைக்கு வைத்திருக்கிறோம். ஜெபம் செய்கிறது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன செய்றார்? இருட்டோட எழுந்து போய் ஜெபம் பண்ணிறார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாரு. கெத்செமனே தோட்டத்தில் எப்படிங்க ஜெபம் பண்ணார் ஆண்டவர்? இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க. அது 2வது செஷன் நம்ம நைட்ல பார்க்க போறோம். அவர் எப்படி ஜெபித்தார்ன்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்ம செய்யற இந்த உட்கார்ந்துக்கிட்டு ஜெபிக்கிறது, நிக்கிற ஜெபம், இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. இந்த ஜெபத்தினுடைய நேரங்களை, காலங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அடுத்த காரியங்கள், இப்போ கால்களில் ராப்போஜனத்துக்கு போறீங்க, அதனால் அந்த காரியத்தை நான் அப்படம் சொல்லுகிறேன்.